கள்ளக்குறிச்சியில இறந்தப்ப 50 பேர் இறந்தாங்க, முதல்வர் செய்யல. இதுக்கு இரவோட இரவா அந்த நேரத்துல இருக்கிற சூழலா இருக்கலாம். அது வந்து அது அந்த சூழல் வேற, இந்த சூழல் வேற. இது வந்து இப்ப பார்க்க கூடாதுன்றீங்களா? பார்த்தது தப்புன்றீங்களா? அதுதான் மக்கள் 40 பேர் ஒரே நேரத்துல இறந்துருக்காங்க. கள்ளக்குறிச்சியில அடுத்தடுத்து இருந்தாங்க. அது வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தது ஒரே நேரத்துல ஒரே சம்பவத்துல நடக்கல. அதை குடிச்சவங்க மருத்துவமனைக்கு போய் ஒருத்தர் அதுல இறந்தாங்க. அது வந்து நம்ம அப்படி ஒப்பீடு செய்ய முடியாது. எல்லா நேரத்திலும் எல்லா நிகழ்ச்சியும் நம்ம கலந்து என்ன பேசினதை கேட்டிருப்பீங்க. அப்படியே மொத்தமா செத்தாதான் முதல்வர் போய் பார்ப்பார். ஒவ்வொருத்தங்களா செத்தா முதல்வர் போய் பார்க்க மாட்டார். அண்ணன் முட்டு கொடுக்கலாம், இந்த அளவுக்கு முட்டி போட்டு முட்டி தேய முட்டு கொடுக்கணுன்ற அவசியம் என்ன இருக்குன்ட்டு தெரியல. இந்த காணொலியை அண்ணன் பார்ப்பாரோ இல்லையோ தெரியாது. அண்ணனின் தம்பிகளாக இருக்கிற சிறுத்தை குட்டிகள் யாராவது ஒருத்தவங்களாவது பார்ப்பீங்க. யோசனை பண்ணி பாருங்க. இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்குநேரி ஆணவ கொலையில இருந்து, சின்னதுரை நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணதுல இருந்து, கண்டதேவி மாரியம்மன் தேர் திருவிழா பட்டியலின மக்கள் பிரச்சனையிலிருந்து, தூத்துக்குடி கவின்குமார் ஆணவ படுகொலை, தூத்துக்குடிக்கே சென்று தூத்துக்குடியில் இருந்து கவின்குமார் அப்பாவுக்கு தொலைபேசியில் பேசிய முதல்வர், விழுப்புரம் பக்கத்துல திரௌபதி அம்மன் கோயில் பட்டியலின மக்கள் போகக்கூடாதுன்னு பிரச்சனை, சேலத்துல திமுக மாவட்ட கவுன்சிலரால பட்டியலின இளைஞர் கோயிலுக்குள்ளார போனான்ட்டு ஊர் மத்தியில நிறுத்தி 1 மணி நேரம் காது கருக பேசின பிரச்சனை, வேங்கவயல் மழைநீர் பிரச்சனை, துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை, இப்படி பட்டியலின மக்களுக்கு சார்ந்த எந்த பிரச்சனைக்கும் போகாத முதல்வர் விஜய் பிரச்சாரத்துல நடந்த அந்த விபத்துக்கு ஓடோடி போகிறார் என்றால் அப்பட்டமான சுயநல லாப கணக்கோட நடக்கிற அரசியல் என்பது ஊர் உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 MP சீட்டுக்கும் 4 சட்டமன்ற சீட்டுக்கும் அசிங்கப்பட தேவையில்லை. 2021 தேர்தல் மாதிரி பட்டியலின மக்கள் வாக்கு எல்லாமே அப்படியே உங்க சார்பா திமுகவுக்கு விழுந்துட்டு நீங்க கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க. அது ஒருபோதும் நடக்காது. மக்கள் எல்லாம் தெளிவு பெற்றுட்டாங்க. இந்த முறை திமுக மண்ணா கவுறது மட்டுமில்லாத அரசியலில் விசிக என்ற கட்சிக்கு கேள்விக்குறியாக ஆக நிலைமை உருவாகிடுச்சு. ஏன்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி குண்டாஸ் வழக்கில் கைது பண்ணதுல இருந்து, வழக்கறிஞர் ராஜீவ்காந்திய பார் கவுன்சிலருக்குள்ளார போய் அடிச்சதுல இருந்து விசிகாவோட மொத்த பேரும் கெட்டு போயிட்டு இன்னைக்கு கேள்விக்குறியா நிற்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் விட்டு கொடுக்குறீங்க. ஆனால் இந்த அத்தனை பிரச்சனைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமன் சீமான் போய் நின்று இருக்கிறார். 2010 இழக்கமாக 2011 கட்சியாக ஆரம்பித்த பிறகு அத்தனை பிரச்சனைக்கும் நின்று இருக்கிறார். குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானு நிற்பார். ஆதித்தமிழர் விடுதலை இல்லாமல் மீதி தமிழர் விடுதலை வெல்லாது அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட்டுக்கிட்டு வராரு. இது நாள் வரை டாக்டர் அம்பேத்கருக்கு, தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு முதல்வர் சென்று மாலை அணிவித்த மரியாதை செய்த செய்தி இல்லை. முதல் முறையாக கடந்த வருடம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு திமுக அமைச்சர்கள், அதுவும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரை அனுப்பி மாலை போட வச்ச செய்தி திமுகவோட வரலாறு. இப்படி ஒட்டுமொத்தமாக பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்கிற இந்த திமுகவை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்த்திடலாம் அப்படின்ட்டு நீங்க உங்களை கரைச்சிக்கிட்டு வரீங்க. பட்டியலின மக்கள் உங்க மேல வச்சிருந்த மரியாதை சிறுக கரைஞ்சி இன்னைக்கு சுத்தமா உங்கள் பக்கம் இல்லை அப்படின்ற நிலையில வந்துடுச்சு. உங்க கூட இருக்கிற இந்த விடுதலை சிறுத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாமே இருக்கின்ற இந்த 6 மாத இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காகவும் பொறுப்புக்காக தான் இருக்கிறார். இந்த முறை திமுக தோத்து வேறு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா உங்களை தவிர விசிகால வேற யாரும் இருக்க போறது கிடையாது. ஒட்டுமொத்த பட்டியலினத்துக்கு எதிரான கட்சி திமுக, அதன் தலைவர், தற்போதைய தலைவர், முதல்வர். அதை நான் மட்டும் சொல்லல. இதனால் வரை திமுகவுக்கு ஆதரவாக இருந்த திருமுருகன் காந்தி கூட சொல்றார், பட்டியலின தலைவர்கள் உங்களை தவிர வேறு யாரும் திமுகவை ஆதரிப்பில்லை, அமைதியா இருக்காங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எதிர்ப்பு கருத்தும் தெரிவிக்கல, ஆதரவு கருத்தும் தெரிவிக்காத அமைதியா இருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியுது இந்த திமுக வந்ததிலிருந்து பட்டியலின மக்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியுது. அற்ப பதவிக்காக நீங்க ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு சமரசம் பண்ணிக்கிட்டு அதை சரின்னு பொதுத்தளத்துல பேசிக்கிட்டு நீங்க அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை மாத்திக்கங்க. அனைத்து இடத்திலும் நிற்பது நாம் தமிழர் கட்சி. அனைவருக்குமான தலைவனாக இருக்கிறது அண்ணன் செந்தமன் சீமான். அவரோட நாங்க நிற்கிறோம். வரும் தேர்தல் நாம் தமிழருக்கான தேர்தலாக இருக்கும். நன்றி, வணக்கம்.